எங்கள் சேவை ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய நேரத்தில் நல்ல தரத்தில் இலகுவாக 24 மணி நேரமும் கிடைக்க செயல்படுத்துவது எங்கள் குறிக்கோள் ஆகும். நாங்களும் எங்கள் அஸ்வினி குழுமமும் இணைந்து நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்ய எங்களை ஆட்படுத்திக் கொள்வோம் என்று உறுதி அளிக்கிறோம். அஸ்வினி குழுமமாகிய நாங்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் சிறந்த சேவை செய்ய எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். சமீபத்தில் தாஜ்மஹால் பொருட்காட்சியினால் மதுரை மக்கள் மனதில் பரிச்சயமான CSI மைதானத்தின் எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது இந்த மருத்துவமனை. மேலும் மாட்டுத்தாவணியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர்கோயில் ரோட்டின் மேல் அமைந்துள்ளது. இது எங்கள் மருத்துவமனையில் எழில்மிகு தோற்றமாகும். முன்புறத்தில் நோயாளிகள் சுலபமாக நடந்து செல்ல மற்றும் வாகனத்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் எளிமையாக இருக்குமாறு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான போதிய வசதிகள் உள்ளன. இது வெளிநோயாளிகள் பிரிவின் நுழைவாயில். இதில் முன் முகப்பில் அமைந்துள்ள சறுக்கு பாதை முதியவர்களும் கர்ப்பிணி பெண்களும் இலகுவாக ஏற இறங்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநோயாளிகள் அமரும் பகுதி. இந்த இடம் வெளிநோயாளிகள் வந்து வசதியாக அமர்ந்து தக்க மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ளுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு குளிர்சாதன வசதி, தொலைக்காட்சி வசதி, குடிநீர் வசதிகள் அமைந்துள்ளன. ரிசப்ஷன், வரவேற்பறை. இங்கு கனிவுடன் பேசும் வரவேற்பாளர்கள், கணினி சேவைகள், உடனுக்குடன் நோயாளிகளின் தேவைகளை நிவர்த்தி செய்ய காத்திருக்கும் செவிலியர்களின் சேவைகளும் இந்த பிரிவின் முக்கிய அம்சமாகும். சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனை அறைகள், கன்சல்டேஷன் ரூம். இங்கு வரவிருக்கும் பல்வேறு சிறப்பு மருத்துவர்களின் வசதிகளுக்கேற்ப ஆலோசனை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களை சந்திக்க வரும் நோயாளிகளின் வசதிகளுக்கேற்ப விசாலமான குளிரூட்டப்பட்ட மற்றும் வெளிநோயாளிகளின் பரிசோதனைக்கான உபகரணங்களுடன் கூடிய ஆலோசனை அறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கைனக் கன்சல்டேஷன் ரூம், மகப்பேறு மருத்துவரின் அறை. இங்கு மகளிருக்கான சிறப்பு மருத்துவமும் மற்றும் தாய் சேய் நலம், குழந்தையின்மை மருத்துவம் ஆகிய பலவற்றுக்கும் சிறப்பு மருத்துவ ஆலோசனை வழங்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வெளிநோயாளிகளை பரிசோதனை செய்வதற்கான உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அருகாமையிலே மருத்துவர் மற்றும் நோயாளிகளின் வசதிக்கேற்ப ஸ்கேன் அறையும் பிரசவ அறையும் அமைந்துள்ளதே இவ்வறையின் சிறப்பு அம்சமாகும். அல்ட்ராசவுண்ட் ரூம், ஸ்கேன் அறை. இது குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஸ்கேன் அறை ஆகும். இங்கு பலதரப்பட்ட நோய்களை கண்டுபிடிப்பதற்கான தகுதியுள்ள ரேடியாலஜிஸ்ட் உள்ளார். உடனுக்குடன் பரிசோதனை முடிவை தெரிந்து கொள்ள பிரிண்டருடன் கூடிய கணினி வசதிகளும் உள்ளன. லேபர் வார்டு, பிரசவ அறை. இந்த பிரசவ அறையில் ஒரே நேரத்தில் 2 பிரசவங்கள் பார்ப்பதற்கு உரிய வசதிகளும் பிறந்த குழந்தைக்கு தக்க சிகிச்சை அளிப்பதற்குரிய வசதிகளும் அமைந்துள்ளன. சுகப்பிரசவத்திற்காக வரும் பெண்களின் வசதிக்கேற்ப பிரசவ கட்டில்கள் உள்ளன. இங்கு கர்ப்பிணிகளின் குழந்தையின் துடிப்பு மற்றும் பிரசவ வலியையும் தொடர்ந்து கண்காணிக்க சிறப்பு கருவி CTG உள்ளது. இந்த பிரசவ அறையின் சிறப்பு அம்சம் வலியில்லா பிரசவமாகும். இதை செயல்படுத்த சிறப்பு நிபுணர்கள் இங்கு உள்ளனர். இங்கு கடினமான பிரசவத்திற்கு ஆயுதம் மற்றும் கப் மூலமும் பிரசவம் செய்வதற்குரிய வசதிகள் அமைந்துள்ளன. மகளிருக்கான மாதவிடாய் பிரச்சனைகளை பரிசோதிக்க கருவிகள் உள்ளன. லேப், பரிசோதனை கூடம். நல்ல விசாலமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வுக்கூடத்தில் பலதரப்பட்ட நோய்களை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் அனைத்தும் உலகத்தரம் வாய்ந்த உபகரணங்களை கொண்டு குறைந்த செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இரத்தம், சிறுநீர், மலம், சளி அனைத்தையும் பரிசோதிக்க வசதிகள் உள்ளன. எக்ஸ்ரே. இங்கு நோயாளிகளின் உடலை பரிசோதிக்க சிறப்பு டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜெனரல் வார்டு. இது பொது உள் நோயாளிகளின் பிரிவு. இதில் ஒரே சமயத்தில் 4 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். இதில் 24 மணி நேரமும் செவிலியர்கள் நோயாளிகளை சிறந்த முறையில் கண்காணித்துக் கொள்ள வசதிகள் உள்ளன.
இங்கு நோயாளிகளின் வசதிக்கேற்ப தரமான படுக்கை வசதி ஃபவுலர்ஸ் காட், நோயாளிகளின் உபயோகத்திற்கு லாக்கர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளும் உள்ளன. எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பிரிவு. இந்த அறையில் எல்லாவித அவசர சிகிச்சைகளும் முதல் உதவிகளும் அளிக்கப்படும். ஒரே சமயத்தில் 2 நோயாளிகளை பரிசோதனை செய்து தீவிர சிகிச்சை அளிப்பதற்குரிய அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. அவை மல்டி சேனல் மானிட்டர், டிஃபிப்ரிலேட்டர், இசிஜி, வென்டிலேட்டர். இங்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்குரிய சிறப்பு மருத்துவர்களும் செவிலியர்களும் அமைந்திருப்பது சிறப்பு அம்சமாகும். தீவிர சிகிச்சை நோயாளிகளுக்கு தேவைப்படும் வாயுகள் சென்ட்ரல் கேஸ் சப்ளை சிஸ்டம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை பிரசவ அறை, பொது உள்நோயாளி பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை கூடம் மற்றும் தனி அறைகளிலும் காணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் தளம். முதல் தளத்தின் சிறப்பு அம்சம் படியின் எதிர்ப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவும், இடதுபுறம் நவீன 2 அறுவை கூடங்களும், வலதுபுறம் நோயாளிகளுக்கான தனி அறைகளும் அமைந்துள்ளன. வலதுபுற அறுவை கூடத்தின் முன்பகுதியில் குழந்தையின்மை பரிசோதனைக்கான ஆய்வு கூடம் ஆண்ட்ராலஜி லேப் அமைந்துள்ளது. ஆபரேஷன் தியேட்டர் அறுவை சிகிச்சை கூடம். இதில் குளிர்சாதனை வசதியுடன் 2 அறுவை கூடங்கள் ட்வின் தியேட்டர் அமைந்துள்ளன. இதில் நவீனமான அறுவை சிகிச்சைக்குரிய ஹைட்ராலிக் டேபிள் மற்றும் மயக்க மருந்து அளிப்பதற்குரிய கருவிகளும், அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகளை தீவிரமாக கண்காணிக்க தேவைப்படும் நவீன கருவி, மல்டி சேனல் மானிட்டர், நவீன அறுவை கூட விளக்குகளும், இந்த கடினமான மின் வெட்டுகளை சமாளிப்பதற்கான யூபிஎஸ் பேக்கப்புடன் கூடிய விளக்குகளும் அமைந்திருப்பது இந்த கூடத்தின் சிறப்பு அம்சமாகும். அறுவை சிகிச்சையின் போது திசுக்களையும் இரத்த நாளங்களையும் பாதுகாப்பான முறையில் கையாளுவதற்குரிய நவீன கருவி L&T ஆக்டேவ் இங்கு உள்ளது. என்ட்ரி. இது அறுவை சிகிச்சை கூடத்திற்கு நுழையும் நுழைவாயில். சேஞ்சிங் ரூம். இந்த அறை அறுவை சிகிச்சைக்கு முன் உடை மாற்றுவதற்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்டோர் ரூம். அறுவை கூடத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் லினன் CSSD அறையில் ஆட்டோகிளேவ் செய்து இவ்வறையில் சிறந்த பாதுகாப்பான முறையில் சீராக வைக்கப்படும். ஸ்க்ரப் ஏரியா. அறுவை கூடத்திற்கு நுழைவதற்கு முன் கைகளை பாதுகாப்பான முறையில் கழுவுவதற்கு சுத்தமான தண்ணீர் அக்வாகார்ட் வசதி இங்கு பொருத்தப்பட்டுள்ளது. CSSD. இங்கு அறுவை கூடத்தில் உபயோகப்படுத்தப்படும் பொருட்களை பல்வேறு சிறப்பு திரவங்கள் மூலம் சுத்தரிக்கப்பட்ட பின் பேக் செய்து ஆட்டோகிளேவில் ப்ராசஸ் செய்த பின் ஸ்டோர் ரூமில் அடுக்கி வைக்கப்படும். ரெக்கவரி ரூம். அறுவை சிகிச்சைக்கு பின் நோயாளிகளை 2 மணி நேரம் தீவிர கண்காணிப்பிற்காக வைக்க உபயோகிக்கப்படும் அறை இது. ஆண்ட்ராலஜி. இந்த இடம் குழந்தையில்லா தம்பதியர்களுக்கு பரிசோதனை செய்வதற்குரிய எல்லா வசதிகளுடன் கூடிய பரிசோதனை கூடம். ICU தீவிர சிகிச்சை பிரிவு. இங்கு ஒரே நேரத்தில் 4 நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கக்கூடிய அதிநவீன கருவிகள் மற்றும் அதிநவீன படுக்கைகளும் உள்ளன. இங்கு 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணித்து நோயாளிகளுக்கு சேவை செய்ய சிறந்த நன்கு தேர்ச்சி பெற்ற செவிலியர்கள் உள்ளனர். இங்கு அதிநவீன செயற்கை சுவாச கருவிகளும் உள்ளன. பிரைவேட் ரூம்ஸ். உள் நோயாளிகள் தனி அறை. இவை உள் நோயாளிகள் தங்கும் அறைகள். ஒவ்வொரு அறையிலும் குளிர்சாதன வசதி, கீசர் வசதி, தொலைக்காட்சி பெட்டி, அதிநவீன படுக்கை வசதி மற்றும் நோயாளிகளின் உடன் இருப்பவர்களுக்கு தனி படுக்கை வசதிகளும் லாக்கர் வசதிகளும் உள்ளன. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. குடிநீர் வசதிகள். இங்கு நன்கு சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான நீர் 24 மணி நேரமும் நோயாளிகளின் நலன் கருதி வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜெனரேட்டர். இக்காலகட்டத்தில் நிலவும் தொடர் மின்வெட்டை கருத்தில் கொண்டு 24 மணி நேரமும் இயங்கும்
ஜெனரேட்டர் வசதியும் இங்கு உண்டு. ஃபார்மசி மருந்தகம். கண்ணன் மருந்தகம் 24 மணி நேரமும் உள் மற்றும் வெளி நோயாளிகளின் நலன் கருதி இயங்கப்பட்டு வருகிறது. இங்கு அனைத்து வகையான மருந்துகளும் தடுப்பூசிகளும் வழங்குவதற்கு நன்கு தேர்ச்சி பெற்ற மருந்தாளுநர் உதவியுடன் செயல்பட்டு வருகிறது. லிஃப்ட் ரூம். இங்கு முதியவர்களும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகளும் இலகுவாக முதல் தளத்திற்கு செல்ல பயன்படுத்தக்கூடிய தானியங்கி வசதி அமைக்கப்பட்டுள்ளது.